வேண்டுதலுக்காக விரதம் இருக்கலாம், அதுல நியாயம் இருக்கு. இப்படி வீம்புக்காக இருந்தா யார்தான் என்ன பண்ண முடியும்? கடைசியில எல்லாம் என்னாலதான் சொல்லிடுவீங்களே. அதான் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்தேன். அப்புறம் நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? ரோட்ல அந்த ஆட்டம் ஆடுறீங்க. அவர் ஒரு பக்கம் வீடு கட்டுறா, நீ ஒரு பக்கம். என்னடி நாங்க மட்டுமா ஆடணும், நீங்களும் தானே ஆடுனீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆடி நல்ல பேர் வாங்கிடுவீங்க. ஊர்ல பாக்குறவங்க என்ன மட்டும் ஒண்ணும் தெரியாது கேனையன்னு சொல்றதுக்கா? அங்க என்ன இங்கேயும் ஆட வேண்டி? ஏய், போலீஸ் வேலைக்கு எழுதிதானே போட்டேன். எனக்கு என்னமோ போலீஸ் வேலை கிடைச்ச மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட வச்சு என்ன இம்சப்படுத்திட்டீங்களே. மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆமா, பெரிய ஜான்சி ராணி. என்னது சாம்பார்? சாம்பார். அவனே 2 இட்லி எடுத்துட்டு வா, மாப்பிள்ளை சாப்பிடு வராட்டு இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டாதான் அவ சாப்பிடுவோம் சொன்ன, அதனாலதான் போட்டேன். அதுக்காக நீங்க இவ்வளவு அதிகாரம் பண்ணக்கூடாது. அதிகாரமா? மாப்பிள்ளை இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே. என்னப்பா இது என்ன தெரியுதா? என்ன அம்மி? இது எப்ப வாங்கினது தெரியுமா? எப்போ வாங்கினது? என் பொண்ணு பிறந்தப்போ. ஏன் வாங்கினீங்க? அப்போ என் பொண்ணு இந்த அம்மி முதிச்சு அருந்தது பார்க்க வேண்டாமா? ஏன் அது சும்மாதான் இருக்கு, அது மேல நின்னு பார்க்க வேண்டியதானே? கள்ளத்துக்கு அவன் மண்டல போட. இல்லீங்க மாமா, இந்த ட்ரெஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டுதான். போய் அப்படி. நான் என்ன பொருட்காட்சியா? ஊர்ல எல்லாரும் என்ன எக்ஸிபிஷன் வேடிக்கை பாக்குற மாதிரி பார்க்க வச்சிட்டீங்க. உங்க அப்பா என்னடா என்ன காட்டி உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அது பிறந்த நாள் நிதி மாப்பிள்ளை. யோ, கொன்னுடுவோம். என்னங்க மாமா, அப்பா அப்படிலாம் பேசாதீங்க மாமா. அவர் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? அவர் பிரிய வைக்கிறதா முக்கியம். வேற யார் வைக்கணும்? வைக்க வேண்டியவே வைக்கணும். மாப்பிள்ளை ஏதோ குறுக்கோள ஓட்டுறாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது யாரு? யார் அவ? யார் அவ கேக்குறல? அவளுக்கே தெரியும். அது யாரு? நீதான். முதல்லயே ஏன் சொல்லல? சும்மா ஒரு கலாட்டா பண்ணவே. ஒண்ணும் கலாட்டா ஒண்ணும். நீ உன் பிறந்த நாள் தானே? இன்னைக்கு சினிமாவுக்கு போலாமா? டிக்கெட் வாங்கிட்டு வரட்டுமா மாப்பிள்ளை? ஒரு இடம் பொருள் எவ்வளவு தெரியாத உனக்கு? போட போடாவா? சொல்லுவீங்கடா. வாங்க கோவிந்தன், வாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே. ஐயோ, எங்களால வர முடியாது. எங்க 2 பேத்துக்கு ரொம்ப என்கேஜ்மெண்ட் இருக்கு. நீங்க ஒண்ணும் வர வேண்டாம். என் பொண்ணு மாப்பிள்ளையும் சினிமா பாக்கணும். நாங்க அதுக்காக டிக்கெட் வாங்க வந்தேன். அவங்க 2 பேரும் படம் பார்க்க இங்க வர்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதை அங்க சொன்னேன். முதல் வகுப்பு டிக்கெட் யாருக்கு கொடுத்துற வேண்டாம். மாப்பிள்ளையும் பொண்ணு அங்கங்க உட்கார்ந்து படம் பாப்பாங்க. எவ்வளவு பணம் வேணும்? ஐயா ஐயா. என்ன ஐயா? இன்னைக்கு படம் இல்லைங்க. அது எப்படி படம் எல்லாம் போகும்? நான் சொன்னா உங்களுக்கு போய் சொல்ற மாதிரியே இருக்கும். இல்ல, வேற மாதிரி இருக்கும். நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. படப்பட்டியே வரலங்க. படப்பெட்டி வரலன்னா அப்ப படம் இருக்காது. அதத்தானே நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம். அப்ப நான் வர்றேன். சரிங்க. நெல்லுங்க விளையுங்க. இந்த மாராத்தா கூட சேர்ந்து 4 பேர் போனீங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சிரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகம் இருக்கு. போலீஸ் வேலை கிடைச்சிருச்சான். மாமனார் பண்ற லொல்ல பாரியே. ஏன்டா உட்காந்துட்ட? அது என்னமோ தெரியலங்க, எவ்வளவு சொத்து இருந்தாலும் இந்த டிச்சு கிட்ட உட்கார்ந்தா சுகமா இருக்கு. பேர் என்னடா? பூனை. என் பேர் என்ன தெரியுமா? தெரியாதுங்க. அடிச்சா தெரியுமா? மியாவ் மியாவ் மியாவ். போய் அதுக்குள்ள புரண்டு. இங்க வா. அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஏன் அதை நீங்க செய்யக்கூடாதா? நாங்க தான் செய்யணுமா? மாப்பிள்ளைக்கு போலீஸ் வேலை கிடைச்சோன்னு செய்யற அனுப்ப பாரு. போட்டுங்க. யாரு நீ? என்ன தெரியலீங்களா? தெரியலையே. எந்திரி, திரும்ப. நல்லா பாத்துங்க. தெரியல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஞாபகத்துக்கு தெரியலங்கிற அப்புறம் என்ன யோசனை பண்ணி பாருங்கிறிய. அப்படின்னு ஒரு 500 ரூபாய் கடன் கொடுங்களேன். உன்னைவே எனக்கு தெரியாது, நீ 500 ரூபாய் கடன் கேட்கற. தெரிஞ்சவன் அவங்கிட்ட கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்கண்ணா. அத தெரியாது உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேங்கண்ணா.
போட. என்னடா தெரியாது நீங்களே என்ன போடாங்கறீங்க. ஆ, பணம் வச்சிருக்கீங்க போல இருக்குது. இருக்குதே. இந்த கொடுக்கணுமா? பூராமா கேட்டேன். போட. தெரிஞ்சவனும் தரமாட்டேங்கிறான், தெரியாதவனும் தரமாட்டேங்கிறான். மனுஷன் எப்படிதான் பொழப்பு நடத்துறது? அவனே அந்த பைய எடுத்துட்டு வா. வந்துட்டு இருக்கேன்ல, ஏன் அவசரப்படுறீங்க? அப்பா, அந்த டிவி ரிப்பேர் இருக்குல்ல, எடுத்துட்டு போக கூடாது? நான் டிவி எடுத்துட்டு போகணுமா? பன்னாங்குடி விளையாடுற மாதிரி பட்டன் அமைச்சு ரிப்பேர் பண்ணிட்டேன். போய் மெக்கானிக் அனுப்புறேன், டிவியை கொடுத்து அனுப்பு. கையோட இருந்து வாங்கிட்டு வர்றேன். அப்பா, அந்த டிவி மெக்கானிக் அனுப்பும் போது அப்படியே ஒரு வாழைத்தார் வாங்கி கொடுத்து அனுப்புங்க. போகும்போது ஏதாவது ஒரு வேலை சொல்லேன்னா உனக்கு தலை வெடிச்சிரு. அம்மா சொல்லி கொடுத்த பாடம் அப்படியே இருக்குது. இன்னைக்கு ஆரம்பிச்சனால அப்படித்தான். வேற என்ன பண்றது? வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்குது. ஏன்டா அங்க உட்காந்துட்ட? 500 ரூபாய் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அப்பவே போயிருப்பேன்ல. நீ போகணுங்கிறதுக்காக நான் 500 ரூபாய் பணம் கொடுக்கணுமா? போட. நான் ரோட்ல தான் நிக்கிறேன். ரோட்லயா? இப்பதான் என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்தேன், மெக்கானிக் அனுப்புறேன், வாழைத்தார கொண்டு வந்து கொடுப்பான், அதை வாங்கிட்டு டிவியை கொடுத்தருப்புன்னு சொன்னேன். நான் தான் மெக்கானிக்னு வாழைத்தார கொண்டு வந்து கொடுத்து டிவி வாங்கிட்டு போனாலும் போயிருவேன். மரியாதையா போ. போடா. வந்துட்டாரு. ஏமாலின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஜெய் ஆஞ்சநேயா. ஏனுங்க? யாரது? நான் தாங்க, டிவி மெக்கானிக்ங்க. ஐயன் கொடுத்து அனுப்பிச்சாருங்க. சொன்னார். அந்த டிவி கொடுக்குறீங்களா? கொண்டு வரேன். ஏனுங்க, ஒரு பழம் கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ்ங்க. சரிங்க. இந்தாங்க, சீக்கிரம் சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. நல்ல கலர் டிவி தாங்க இது. பார்த்து எடுத்துட்டு போங்க. சரிங்க, போயிடணுங்க. நாராயணா, என்ன டிவி தூக்கிட்டு போற? 500 ரூபாய்க்கு சலிசா கிடைச்சது, வாங்கிட்டேன். மெக்கானிக் கிட்ட காட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். மெக்கானிக் கடையில் இல்ல. 500 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்ல, போறாம உங்களுக்கு. வணக்கண்ணா. நீயா? நான் தாங்க டிவி வித்தேன். ஆமாங்க, உங்க புண்ணியம் தானுங்க. அப்படியா? ஆமாங்க, வரட்டுங்களா? வரலங்க. நல்ல வேலை தப்பிச்சேன். இன்னைக்கு வேலையாளு கிடைக்கிறதுன்னா உதர கொம்பா இருக்குது. என்ன பண்றது? அம்மனே, தண்ணி கொண்டு வா குடிக்கிறதுக்கு. இதோ கொண்டு வரேன்ப்பா. இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்குது, பத்திரமா வை. துண்டுதா. இந்த மெக்கானிக்கோட குழந்தையாளுக்கு கல்யாணம் மாட்டு இருக்குது. அவன் கடை சாத்திட்டு ஊருக்கு போயிட்டா. ஐயோ, என்ன? இப்பதான்ப்பா நீங்க அனுப்புனதா சொல்லி ஒரு மெக்கானிக் வந்து பழத்தை கொடுத்துட்டு டிவிய வாங்கிட்டு போயிட்டான்ப்பா. நீயும் கொடுத்து அனுப்பிச்சுட்டியா? ஆமா. பழத்தை வாங்கி பத்திரமா வச்சிருக்கிற? ஆமாப்பா, அதுல கூட ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டான். உனக்கு டிவி பெருசா தெரியல. உண்ட கருப்பா இருந்தானா? ஆமா. பூ போட்ட சட்டை போட்டிருந்தானா? ஆமாப்பா, வெள்ளை வேஷ்டிய கட்டிக்கிட்டு சந்தன போட்டெல்லாம் வச்சிருந்தான்ப்பா அவன். என் மாப்பிள்ள போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்குள்ளார ஒரு புது திருட உருவாயிருக்கிறான். விட மாட்டான் அவன் இன்னைக்கு. ஐயோ அப்பா, ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடாதீங்கப்பா. இனி அழுது வேற நடிக்கணுமே. அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ. நீ தானே அந்த டிவி எடுத்து போனவன்? ஆமாமா. என்னது சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு? அம்மா, என்ன மன்னிச்சான்னு சொல்லுங்கம்மா. ஏதோ புள்ள குட்டிக்கு யாரோ பணத்தாசியில உங்ககிட்ட டிவி வாங்கிட்டு போய் இப்படி பண்ணிட்டேம்மா. அதுக்கு போய் உங்க ஐயா உங்க போலீஸ்கார மாமா கிட்ட சொல்லி இங்க பாருங்கம்மா. ஐயோ, எங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாதியா. சரி, ஒரு மனுஷனை இப்படியா போட்டு அடிக்கிறது? ஆமா, அந்த டிவி எங்க? அத வாங்கி ஸ்டேஷன்லயே வச்சுட்டாருங்கம்மா. உங்ககிட்ட ஒரு வாழைத்தார் கொடுத்துன்னு இல்லீங்க, அதை எங்கடா திருடுனேன்னு சொல்லு. ஐயோ அம்மா, இப்படி போட்டு அடிச்சுட்டாருங்கம்மா.
இப்ப அதை கொண்டு போய் கொடுத்துதான் நான் நல்லவன்னு பேர் எடுக்கணுமா. அந்த வாழைத்தார கொஞ்சம் கொடுக்குறீங்களாமா? அக்கா, ஐயா ஏதோ உங்ககிட்ட ஒரு மஞ்சப்பை கொடுத்தாருங்களாமா, அதை வாங்கிட்டு வர சொன்னாருங்க. அதுல ஏதோ முக்கியமான சமாச்சாரம் இருக்குதாமா. அதுல கூட அண்ணாமலைன்னு எழுதி இருக்குங்களாமா. அதுல கூட 10,000 ரூபாய் இருக்கு. ஆமாங்கக்கா, அந்த பை தானுங்கக்கா. இதுதான் வச்சுக்கோ, இரு வரேன். வேண்டியதான். என்னங்க ஒரு பழம் கம்மியா இருக்குது. நீ தானே தின்ன? ஆமாங்கக்கா. சரி, இனிமே இப்படிலாம் பண்ணாதன்னா? பண்ண மாட்டேனுங்கக்கா. போயிட்டு வரணுங்கக்கா. போயிட்டு வா. போயிட்டு வரணுங்கக்கா. ஐயா வந்தான்னு கேட்டான்னு சொல்லுங்கக்கா. ரொம்ப விசாரிச்சான்னு சொல்லுங்கக்கா. உடம்பு பாத்துக்கோ. சரிங்கக்கா, போயிட்டு வரணுங்கக்கா. ஏன்னா சிரிக்கிறீங்க? என்ன மாதிரி எவ்வளவு கிட்ட 500 ரூபாய் பணம் கேட்டிருப்பேன். உன்னை அடிச்சு கிழிச்சு பைத்தியக்கார மாதிரி அடிச்சுட்டாருங்க. நான் பைத்தியா? பின்ன ஐயோ, என்னப்பா வெறும் கையோட வரீங்க? பின்ன எப்படி வர சொல்ற? டிவி எங்க? அதத்தான் நீ எவனோ கையில எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டியே. போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட கொடுத்தான்ல. அப்படின்னு யார் சொன்னா? அவனே இங்க வந்திருந்தான். வந்தானா? வந்து போலீஸ் ஸ்டேஷன் உங்ககிட்ட டிவிய கொடுத்தானா, மாமா அவனை அடி அடின்னு அடிச்சாராம். பாவம்பா. அவன் பாவமா? அப்புறம் வந்தா ஒரு வாழைப்பழத்தார் கொடுத்திருந்தான்ல, அதை கேட்டான், கொடுத்து அனுப்பிட்டேன். நீங்க அவசரமா அந்த மஞ்சள் பைய கேட்டீங்களாமே, அதையும் கொடுத்து அனுப்பிட்டேன். 10,000 ரூபாய் பணத்தோடவா? வந்து சேர்ந்துதாப்பா? அப்பா எங்க போறீங்க? வீட்டுல இருக்கிற சாமானத்தை எல்லாம் எடுத்து வெளியே வைக்கி. நான் போய் அவனை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர்றேன். ஒரு லாரி வச்சு எல்லாத்தையும் அவங்க கூட அனுப்பிச்சு வச்சிடலாம். ஐயோ, டிவி ரிப்பேர் கொடுக்க போயிட்டு கடைசியில அப்பாவே ரிப்பேர் பண்ணும் போல இருக்கு. அவனே ஊருக்குள்ளார எப்படி நடக்கணும் ஏது நடக்கணும்னு ஒரு பதனமா நடக்கணும். இல்லன்னா எழுச்சி வாயன்னு சொல்லி எல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போயிருவாங்க. எதுக்காக இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்? நீ வீட்டுல இருக்கிறவா, யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு. ஆனா நீங்களாண்ணா எங்க வெளியே கிளம்பிட்டீங்க? நீ தானே டிவியை கொண்டு போய் கொடுத்துட்டு பழத்தை வாங்கிட்டு போய் பணத்தையும் பிடிக்கிட்டு போனவன். அண்ணா இப்ப நான் முன்ன மாதிரில இல்லைங்கண்ணா, திருந்திட்டுனுங்க. இப்ப திருந்திட்டேன்னு தான் சொல்லுவேன். கையில இருக்கிறது 30,000 ரூபாய் பணம் தெரிஞ்ச உடனே அப்புறமா கத்தி காட்டி மிரட்டி புடுங்குவேன். அப்புறம் என்னன்னா கத்தி காட்டி மிரட்டுறது? இப்பவே கத்தி காட்டி கேட்கற மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு. இல்ல அப்பனும் பொண்ணு ஊரு போய் சேர மாட்டீங்க. கொடுத்துரு பணத்தை கொடுத்துரு. ஏப்பா இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டு தனியா போறேன். மறுபடியும் யாராவது மிரட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த கத்தி கொடுத்தீங்கன்னா போற வழியை நாங்க தப்பிச்சுக்குவோம். இந்த கத்தி கொடுத்தா எப்படி பிடிக்கும்னு தெரியுமா உனக்கு? கொடுத்தா போக போக பழைக்கிறோங்க. சரி சரி, முன்னாடி வா, பின்னாடி கோழிமான்னுட்டு. இந்த பார், இந்த கத்திய இப்படி அமுக்கலாம் கீழே போகும், இப்படி அமுக்கலாம் மேல வரும். புரிஞ்சுதா? கை பத்திரம். பத்துமா? ஏடா பணத்தை. இந்த கத்திக்கு நான் பயந்துருவேன் நினைச்சியா? இந்த மாதிரி 1008 கத்தி பார்த்திருக்கேன். இந்த மாதிரி 1008 கத்தி பார்த்திருப்பேன். ஆனா இந்த மாதிரி பார்த்திருப்பியா? பார், நல்லா பார். அப்படியே போய் சங்கு சக்கரமாட்ட சுத்துது பாரு. நெல்ல அண்ணா, இவ்வளவு வித்தி வச்சுக்கிட்டா அம்மணி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. உங்க திறமை தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க. கொடு. வரேன்க்கா, வரணும். போ. என்னைக்கோ நான் பண்ணது இன்னைக்கு நமக்கு உதவி செய்து பாத்தியா? போலாவா. கான்ஸ்டபிள் வரதராசன் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை ஏமாத்திட்டு தான் நம்ம உள்ள போகணும், தெரிஞ்சுக்க. வா. உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு முத்துமாணிக்கம் சொல்லி இருக்காரு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அவரை எவ்வளவு தொல்லை பண்ணுவீங்க? நான் உங்களை உள்ள விட முடியாது, உள்ள விட முடியாது. நாங்க ஒண்ணும் அவரை பாக்குறதுக்காக வரல. என்ன உன் பொண்டாட்டி கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டா, அதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தோம்.
இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை. பொண்டாட்டி கீழே விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டா. ஆஹா, எவ்வளவு இன்பமான செய்தி. செந்தமிழ்நாடன்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயிது காதினிலே. ஐயோ, அவளுக்கு கையி காலு எதுவுமே விளங்க கூடாது. நான் வர்றேன். உங்க டியூட்டி? டியூட்டி இதை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆனா என் பொண்டாட்டி முட்டி போனதே இப்பதான் பார்க்க முடியும். செந்தமிழ்நாடன்னும் போதினிலே அதுக்கு மேல வரல. வாமனி, மாமா எப்ப கேஸ் பிடிச்சி எப்ப இன்ஸ்பெக்டர் ஆகி எனக்கு எப்பப்பா கல்யாணம் ஆகுறது? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும், நம்ம பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக நாம போய் திருடிட்டு இருக்க முடியுமா? அப்படி நம்ம திருடக்கூடாதுன்னு நினைச்சா மாப்பிள்ளை இன்ஸ்பெக்டர் ஆகவே மாட்டாரு. அப்படியா? உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பாரு. அருக்காணி செம்ப கழுவிட்டு இருக்கிறா, போய் அழுங்காம எடுத்துட்டு வந்துரு. என்ன போ, அழுங்காம எடுத்துட்டு வந்துருமணி. ஐயோ, சொம்பு சொம்பு அண்ணே, தான சொம்பு திருடிட்டு ஓடுறானே. போய் பிடிங்கனே. போங்கனே. நான் செம்பு தட்டிட்டு ஓடலாம். ஏய், யார் கதவை தட்டுறது? திருட 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 புடி. திருடனா? போலீஸ்காரன் வீட்டை கதவை தட்டுறது யார்? ஏய், நில்லு நில்லு, ஓடாத. தானா தானா ஓடாத, திருடி ஓடாத. ஏய், நில்லு, நிக்கிறேன் இல்லையா அப்பா? ஏய், நில்லுடா, நிக்க மாட்டேனே. புடிச்சிட்டேன். என்ன 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 சார், என்ற வீட்டு புடக்காலியில் 4 சொம்பு இருந்தது சார். அதுல ஒரு சொம்பு இந்த பொண்ணு திருடிட்டு வந்துட்டா சார். அந்த சொம்பு என்ற சொம்பு சார். திருடனியா? ஆமா. வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. திருடுனீங்களா? உள்ள போங்க. சே, சே, சே. போலீஸ் குடும்பத்திலே ஒரு திருட்டு கும்பலா? கைகால உடைச்சிடுறேன். ஐயோ, மருமகனை பிடிக்காத மாமனார் எத்தனையோ பேர் இருக்காங்க. மருமகனுக்கே பிடிக்காத மாமனார் ஒருத்தர் இருக்கானா இந்த உலகத்துல நீ ஒருத்தன் தாயா? கவலைப்படாதம்மா, உன் இதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். இதயம் இல்ல, மனசுக்குள்ள. எந்திரிமா, மனசுதான் இதயம், இதயம் தான் மனசு. பாடு. ஏ, இதயத்துல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? ஆமா. பாடு. யாரு நீங்க? நான் பொண்ணோட அப்பா. உங்களுக்கு ஏதாவது உதவணுமா? ஷட் அப். இவர் கேட்டது எங்க கிடைக்கும்? போற வழியில யாருகிட்ட கேட்டாலும் தருவாங்க. வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றது பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் நடக்கிறது நடக்கும். டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்சம் நெல்லு. அந்த நர்ஸ் எதுக்காக அடிச்சது? சடப். சொல்லலாமா அப்படி என்கிட்ட? டாக்டர் எங்கம்மா? உள்ள போயிருக்க. என்னப்பா விரல் எல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு? இந்த ஆஸ்பத்திரியில சடாப்னு சொன்னா அடிப்பாங்களாட்டு இருக்குதுமா. இந்தாங்க உங்க பொண்ணுடைய எக்ஸ்ரே. என்னம்மா, உன் மனசுக்குள்ள இருக்கிற உன் மாமனை காணோம்? ஐயோ, என் மனசுல இருந்த மாமனை காணோம்பா. இந்த ஆள் தான் எடுத்தான். கேடு. எங்க என் மாமன்? இதாமா, எக்ஸ்ரே எடுத்தா எலும்பு தசைதான் வரும், மாமே மச்சாலாம் வரமாட்டான். இந்த ஊர்ல எல்லாரும் என் மனசுக்குள்ள மாமன் இருக்கான்னு சொல்லும் போது இவன் மட்டும் இல்லன்னு சொல்றான்ப்பா. இவனா? சுத்த பட்டிக்காரு. யாரா படிக்காது? நீ டாக்டருக்கு சரியாவே படிக்கல. நான் டாக்டருக்கு படிக்கலையா? ஷட் அப். இந்த ஆஸ்பத்திரியில ஷெட்டப்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஷட் அப்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? டாக்டர் தாண்டவரன் எங்க இருக்காருமா? ரைட்ல 3rd ரூம். இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல ஒரு அப்பனும் பொண்ணும் சேர்ந்து ஒரு பெரிய டாக்டர் அடிச்சிருக்காங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது சார். முட்டி முட்டி தட்டிடணும். வேணாங்கிறீங்களா? இல்ல, அந்த ஆளு அடிச்சது இப்படி ஆடி போச்சு. இவன் தான் அந்த ஆளு. ஹாஸ்பிடல்ல வந்து கலாட்ட பண்ற நீ, உனக்கு ஒரு பொண்ணு, நீ எல்லாம் ஒரு அப்பன். சார், பின்னால பார்த்ததுக்கே இவ்வளவு கோவம் வருது, முன்னால பாத்தீங்க லக்கி சான்ஸ் தான்.
தள்ளிங்க.